வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 பணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூல். அரசியல் ஆதாயத்திற்காக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் வன்கொடுமைகளை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொள்வாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நேரடி நியமனம் மூலம் போட்டித் தேர்வு வாயிலாக 99 இளநிலை பொறியாளர்களும் 69 மேற்பார்வையாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறியாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். பொங்கல் தொகுப்பிற்காக ரங்கசாமி அறிவித்துள்ள 750 ரூபாய் என்பது மிக குறைவானது. விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் பொங்கல் தொகுப்பிற்காக அறிவிக்க வேண்டும் என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் மற்றும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி புத்தாண்டு பரிசாக இந்த அரசு மக்களுக்கு வழங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட்ட அதிகாரிகள் சேதங்களை அறிக்கையாக மத்திய அரசுக்கு தாக்கல் செய்துள்ளனர். மாநில அரசும் 600 கோடி ரூபாய் வெள்ள சேத நிதியாக கேட்டிருந்தது. ஆனால் இதுவரை மத்திய அரசு வழங்கவில்லை. ஆனால் மத்திய பாஜகவில் இருந்து தினம் ஒரு மத்திய அமைச்சர் என முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் என குற்றம் சாட்டினார். மக்களை பற்றி சிந்திக்காத அரசாக பாஜக உள்ளது. முதல்வரும் அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவார் என்ற நோக்கத்தில்தான் புதுச்சேரி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தனர். ஆனால் ரங்கசாமி வாக்களித்த மக்களுக்கு துரோகத்தை இழைத்து வருகிறார். பொங்கல் தொகுப்பிற்காக ரங்கசாமி அறிவித்துள்ள 750 ரூபாய் என்பது மிகவும் குறைவானது. விலைவாசியை கருத்தில் கொண்டு 2000 ரூபாய் பொங்கல் தொகுப்பாக அறிவிக்க வேண்டுமென காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கேட்டுக்கொண்டார். பார்க்கின்ற நேரத்தில் 750 ரூபாய் போதுமா என்பதுதான் கேள்வி. அதாவது மக்களுக்கு ஏற்றார் போல இவர்கள் தர வேண்டும். தமிழகத்தில் 2000 ரூபாய் தந்திருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வை வைத்து பார்த்தால் 2000 ரூபாயில் தர வேண்டும். 2000 ரூபாய் மக்களுக்கு தந்தால்தான் பொங்கல் பரிசாக. அரசியல் ஆதாயத்திற்காக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் வன்முறைகளை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொள்வாரா என கேள்வி. இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அம்பேத்கர் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை மோடி அரசாங்கம் காதில் வாங்கவில்லை. இதிலிருந்து பாஜகவிற்கு எதிரி அம்பேத்கர் தான் என்பது தெள்ளத் தெளிவாகிறது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் வரும் கல்வியாண்டு முதல் 5வது மற்றும் 8ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு வைக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது கண்டனத்திற்குரியது. இதுபோன்று பொதுத் தேர்வு வைத்தால் மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாகும் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி 2026இல் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5வது மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார். தீபாவளி பண்டிகையை தொடர்ந்து ரேஷன் கடைகள் மூலம் அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. மேலும் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டம், மகளிர் உரிமை தொகை, கேஸ் சிலிண்டர் மானியம் ஆகிய திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது.
ரங்கசாமி வெறும் அறிவிப்பு முதல்வராக இருக்கிறாரே தவிர எதையும் செயல்படுத்தவில்லை என்றார். தமிழகத்தில் தன்னைத்தானே 6 முறை சவுக்கால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்கள் வன்கொடுமை தலைவிரித்தாடுகிறது. பெண்கள் நிர்வாணமாக வீதியில் அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கு சென்று அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்வாரா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, தமிழகத்திற்கு ஒரு நீதி, மணிப்பூருக்கு ஒரு நீதியா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசியல் விளம்பரத்திற்காக அண்ணாமலை இதுபோன்று செயல்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட மழை நிவாரணம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் தொகுப்பாக 750 ரூபாய் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது கண் துடைப்பு. இந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு பொங்கல் தொகுப்போடு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் பணக்கார முதல்வர் பட்டியலில் முதலமைச்சர் ரங்கசாமி 6வது பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவர் என்ன தொழில் செய்கிறார்? இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அவருடைய பூர்வீக சொத்து என்ன என்று கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஊழல் செய்ததாலேயே பணக்காரர் பட்டியலில் ரங்கசாமி இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இப்பொழுது தமிழ்நாட்டில ஒரு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது எல்லோருக்கும் வருத்தத்தை தந்திருக்கிறது. இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை இதற்காக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையானது தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டு முடிந்தும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசித்து போட்டோக்கள் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு வெளி மாநிலத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் சுமார் 1 லட்சம் பேர் புதுச்சேரியில் வந்து கொண்டாடினர். மேலும் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புத்தாண்டு கொண்டாட்டம் கடற்கரையில் ரத்தானது. இதனை அடுத்து பாதி பேர் சொந்த ஊருக்கு திரும்பினர். அதன்படி வாரம் இறுதி நாள் என்பதால் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. புத்தாண்டு முடிந்தும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் உள்ள முக்கிய பகுதிகளை சுற்றி பார்த்து வருகின்றனர். மேலும் கடற்கரைக்கு வந்த அவர்கள் கடலின் அழகை ரசித்தபடி தடுப்புக்கட்டை அருகே நின்று போட்டோக்கள் எடுத்தும் செல்ஃபிகள் எடுத்தும் மகிழ்ந்தனர். தொடர்ந்து கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி கடலில் இறங்கும் சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். Just enjoyed walking around the French Quarter. It's very beautiful. புதுச்சேரி சுகாதாரத்துறை வழங்கும் ஸ்க்ரப் டைபஸ் பற்றி விழிப்புணர்வு பதிவு. புதுச்சேரி அடுத்த அண்டை மாநிலத்தில் தற்போது ஸ்க்ரப் டைபஸ் பரவி வருவதாலும் குளிர்காலங்களில் இந்த நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளதாலும் புதுச்சேரி சுகாதாரத்துறை மக்களுக்கு இவ்விழிப்புணர்வு பதிவை பகிர்ந்துள்ளது. ஸ்க்ரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சலாகும். ஓரியன்ஷியா சுட்சுகமுசி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போதுதான் மனிதர்களுக்கு பரவுகிறது. வேறு வழிகளில் மனிதர்களுக்கோ மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கோ பரவுவதில்லை. தவிர மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதாலோ கட்டி அணைப்பதாலோ தொடுதல், இருமல், தும்மல் போன்றவற்றாலோ பரவுவதில்லை. மேலும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பூனை, நாய், எலி போன்ற மனிதர்களிடம் நெருங்கி வாழும் உயிரினங்களுக்கும் பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்துகிறது. செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது. நமது செல்ல பிராணிகளில் இந்த உண்ணிகள் இருந்தால் கூட அது மனிதர்களை கடிக்க வாய்ப்புள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இருமல், உடல் முழுவதும் நெறிக்கட்டி கொள்ளுதல் போன்றவை ஏற்படும். இதனை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாலே 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, மூளைக்கு தொற்று பரவி கோமா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும். கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணமடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளது.
இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு உண்ணி கடித்த இடத்தில் சிகரெட்டை வைத்து சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்து போன நீள்வட்ட புண் ஏற்படும். இதனை எஸ்கர் என்று கூறுவோம். ஆகவே காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். இது பாக்டீரியா தொற்று என்பதால் நமது அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மாத்திரைகள் மூலமாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும். வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் முறையாகவும் விரைவாகவும் மருத்துவரிடத்தில் சென்று சிகிச்சை செய்ய வேண்டும். குறிப்பாக வயது முதிர்ந்தோர், கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் இருப்பவர்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள், இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய் போன்ற இணை நோய் இருப்பவர்களுக்கு இது ஏற்பட்டால் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் உடனடி சிகிச்சை தேவை. நம் மக்களுக்கு இந்நோய் பற்றிய போதிய விழிப்புணர்வுடன் தற்காப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் என்று தெரிந்தால் இந்த நோயை முற்றிலுமாக தவிர்க்கவும் குணப்படுத்தவும் முடியும். தீவிர காய்ச்சல், அதீத தலைவலி, அதீத உடல் சோர்வு, எஸ்கர் என்ற புண் போன்றவை தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 186 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக விழுப்புரம் புதுச்சேரி வரை 29 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி சாலை பணிகள் முடிக்கப்பட்டு தற்காலிக பயன்பாட்டில் உள்ளது. இதில் சாலை மற்றும் மேம்பாலங்களில் ஆங்காங்கே ஏற்பட்ட விரிசல்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கெங்கராம்பாளையத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு ஜனவரி 3ஆம் தேதி முதல் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கட்டண விவரம்: கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஒரு முறை பயணத்திற்கு ரூபாய் 60, இருமுறை பயணத்திற்கு ரூபாய் 90, மாதாந்திர அனுமதி கட்டணம் ரூபாய் 1985. மாவட்டத்திற்குள் பதிவு செய்த வணிக வளாகங்களுக்கு ஒரு முறை கட்டணமாக ரூபாய் 30 வசூலிக்கப்பட உள்ளது. லகுவான வணிக வாகனங்களுக்கு மற்றும் மினி பேருந்துகளுக்கு ஒரு முறை கட்டணமாக ரூபாய் 95, இருமுறை கட்டணமாக ரூபாய் 145, மாதாந்திர கட்டணமாக ரூபாய் 3610. மாவட்டத்திற்குள் பதிவு செய்த வணிக வாகனங்களுக்கு ஒரு முறை கட்டணம் ரூபாய் 50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள், லாரிகளுக்கு ஒரு முறை கட்டணம் ரூபாய் 200, இருமுறை கட்டணம் ரூபாய் 35, மாதாந்திர கட்டணமாக ரூபாய் 675. மாவட்டத்திற்குள் பதிவு செய்த வணிக வாகனங்களுக்கு ரூபாய் 100 வசூலிக்கப்படும். நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது. புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொண்டனர். மேலும் குழந்தைகள் காப்பகத்தில் ஜீவா ரசிகர் மன்றத்தினர் சிற்றுண்டி வழங்கியதை அனைத்து குழந்தைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். வேளையிலும் என் தேவன் தாமே அவரை உயர்த்தி வைக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து வாழ்த்துகிறோம். இயேசுவே. சரத்து நல்லா கையிட்டானா லெஜண்ட் மீடியா மற்றும் இளங்கோ மூவி ஒர்க் ஷாப் இணைந்து வழங்கும் பணம் என்னும் காகிதம் கிரவுட் ஃபண்ட் மூலம் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது. லெஜண்ட் மீடியா மற்றும் இளங்கோ மூவி ஒர்க் ஷாப் இணைந்து வழங்கும் பணம் எனும் காகிதம் திரைப்படம் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் திரைப்பட இசையமைப்பாளர் சிற்பி கரங்களால் மிக பிரம்மாண்டமான முறையில் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தமீம் அன்சாரி,
பாடலாசிரியர் கவிஞர் டாக்டர் நந்துதாசன், கதாநாயகன் வெற்றி ஜெனேஷ், கதாநாயகி அசுரன் பட புகழ், இஸ்மத் பானு, நடிகர்கள் தினகரன், ரஜினி அருள், புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், விஜய் கிருஷ்ணா, சரவணன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் ராகுல் தாத்தா, ஜே ராஜா, தமிழ் மரவன், பிரமோத், செல்வராஜ், அர்ச்சனா, வந்தனா, ரீனா நடித்துள்ளனர். இளங்கோ நாராயணசாமி கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லரை சமீபத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கரங்களால் வெளியிடப்பட்டது. திரைப்படம் விரைவில் வெளிவர தயாராக உள்ளது என்று தயாரிப்பு தரப்பில் கூறப்பட்டது. திருபுவனையில் மோட்டார் சைக்கிள் திருடிய திருடன் கைது. 3 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர். திருபுவனை அருகே உள்ள கலித்தீட்டாங்குப்பம் VK நகரை சேர்ந்தவர் ரகு. கூலி தொழிலாளி 2 தினங்களுக்கு முன்பு தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரினை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் உதவி காவல் ஆய்வாளர் குமாரவேலு மற்றும் காவலர்கள் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் முன்தினம் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் ஓட்டி வந்தது கலித்தீட்டாங்குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை காவல்துறையினர் அஜித்தை கைது செய்து அவரிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினர். திருடு போன 3 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக 28வது சீனியர் மாநில ஆண் பெண் இருபாலரின் சாம்பியன்ஷிப் போட்டி PS பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக 28வது சீனியர் மாநில ஆண் பெண் இருபாலரின் சாம்பியன்ஷிப் போட்டி PS பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொருளாளருமான ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். திருக்கனூர் தொழிலதிபர் TSA கண்ணன் மற்றும் PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுவையில் உள்ள 4 மாவட்டத்தின் சார்பாக சுமார் 12 அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளியின் தாளாளர் அருண்குமார், PRT பஸ் உரிமையாளர் துரை பாக்கியராஜ், AK ஏஜென்சி உரிமையாளர் தரணிதரன், PS இன்ஸ்டிடியூஷன் எஸ்டேட் பிரகாஷ், JP ரெசிடென்சி உரிமையாளர் பாஸ்கர், சன்னியாசிக்குப்பம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு கேடயம், பரிசு பொருட்கள், விளையாட்டு உடைகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா JCI பாண்டிச்சேரி மெட்ரோ 32வது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது.
ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ 32வது தலைவர் மற்றும் ஆட்சி மன்ற குழு பதவி ஏற்பு விழா புதுச்சேரி பிரான்ஸ் ஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு 2024ஆம் ஆண்டு தலைவர் ஜேசி சிவச்செல்வி வைத்தியநாதன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கை வாசித்தார். பின்னர் 2025ஆம் ஆண்டு தலைவராக ஜேசி ஆரோக்கிய மார்க்கெட் ஜூசியஸ் பதவியேற்றுக் கொண்டு ஏற்புரை வழங்கினார். பின்னர் ஆட்சி மன்ற குழுவிற்கு பதவியேற்றுக் கொண்டார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜேசிஐ இந்திய மண்டல 16 மண்டல தலைவர் விக்னேஷ் குத்துவிளக்கேற்றி சிறப்புரை ஆற்றினார். மண்டல உடனடி தலைவர் ஏழுமலை மற்றும் மண்டல துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பெஞ்ச் புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராம வளாகத்தில் மக்களின் பயன்பாட்டிற்காக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர், சேத்திலால் நகர், மகாலட்சுமி நகர், திரௌபதி அம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்கள் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு மூலமாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்காக 21,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முனைவர் தீனதயாளன், தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை பாலசுப்ரமணியன், கண்காணிப்பு பொறியாளர் உமாபதி, செயற்பொறியாளர் பொது சுகாதார கோட்டம் வைர அன்பரசன், உதவி பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கணபதி நகர், சேத்திலால் நகர், மகாலட்சுமி நகர், திரௌபதி அம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர் பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இப்பணியை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 2000 பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களிடையே கூறினார். ஆபரேட்டர் உள்ள சார், இப்ப திரும்ப சார், இவரு திரும்ப சொல்லுங்க. தண்ணி ஊத்துறானா? தண்ணி ஊத்துறானா? பயணம் பண்ணும்போது காலத்தாமதமானாலும் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலின் பூட்டை உடைத்து திருட்டு. புதுவை மாநிலம் முத்தியால்பேட்டை காவல் நிலைய சரங்கத்திற்குட்பட்ட முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் கோவிலின் பூட்டை உடைத்து கோவிலின் உள்ளே இருந்த பித்தளை பூஜை பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றது சம்பந்தமாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதனை அடுத்து வட்ட ஆய்வாளர் தனசேகரன் மற்றும் உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் தேவா, பெரியசாமி ஆகியோரின் அடங்கிய தனிப்படை அமைத்து கோவில் திருட்டில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களை சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் பழக்குற்றவாளியான பிரபல கோவில் திருட்டு கொள்ளையன் குமார் என்கின்றவரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 150 விதவை, முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் ஆணையை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த 150 பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் மாதந்தோறும் உதவித்தொகை கிடைத்திட முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நடவடிக்கை எடுத்து அதற்கான அரசு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள முருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசு ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உணவு உட்கொண்டார். என்ன நிகழ்ச்சி வேணாலும் இந்த தொகை வந்து நீராவரி ராமலிங்கம் கையில டோக்கன் எடுத்துருக்காங்க. மாலா அண்ணாமலை, தேவிகா முருகன், ஒரே நிமிஷம் காமராஜர் தேவி, அம்பலவாண நகர் வள்ளி செல்வம், பச்சை அம்மன், நீங்க எனக்கு வழங்கி இருக்கீங்க. ஏன்னா வந்து எல்லாராலையும் இது செய்ய முடியாது. மாசம் நீங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 பணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூல். அரசியல் ஆதாயத்திற்காக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் வன்கொடுமைகளை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொள்வாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.